ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 24th அக்டோபர் 2014. இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நாள். ஆனால் இன்னைக்கு இன்னொரு நாள் இருக்கு. முகப்புத்தகத்தின் வசீகரன், எங்கள் உள்ளங்கவர் கல்வன், கண்ணழகன், நல்ல மனிதன், ஜாலியான குணம் கொண்டவர், அனைவரையும் தூக்கிவிடும் ஒரு பாஸ். நாங்கள் ஒவ்வொரு சினிமா நடிகரோட பட்ட பேர்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. இவர் கொஞ்சம் சினிமா பேஸ்டான ஆள் தான், பட் எல்லாத்துக்கும் ஒரு தோழமையோட பழகிற ஒரு ஆள். இது வரைக்கும் ஒரு தலைக்கணம், ஒரு தெனாவட்டோட இவர் இருந்து யாருமே பார்த்துருக்க முடியாது. இவர் கூட பழகிறவங்க மட்டும் இல்லை, இவரை பார்த்தவங்க கூட அதை பார்த்துருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு பிறந்த நாள். ஃபர்ஸ்ட் அவர் யாரு, எங்க பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, என்னென்ன பண்ணியிருக்காரு, எத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காருன்றத பார்க்கலாம். இப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷலான பர்சன் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பேர் போனது தஞ்சை. அந்த தஞ்சை மண்ணுக்கு பக்கத்தில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருத்துறைப்பூண்டியில் தான் இவர் பிறந்தார். இவரோட அம்மா பேரு லில்லி, அப்பா பேரு ஜான் பீட்டர். இவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அவங்க மூலமா நம்மெல்லாம் பெறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் தான் மிஸ்டர் வசந்த். வசந்த்ன்னு சொல்றதை விட அவரை ஜாலி வசந்த்ன்னு சொன்னா டிவி நெட்வொர்க்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், மீடியாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். வசீகரன் சொன்னா முகப்புத்தகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல மனிதன் சொன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஜாலி வசந்த் ஆகட்டும் அல்லது வசீகரன் ஆகட்டும், இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எடுத்த ஒன்னும் பிடிச்சிடல. இவருக்கு எந்த ஒரு தாய் தகப்பன் பின்னணியோ அல்லது தூக்கிவிடும் நண்பர்கள் பின்னணியோ அல்லது நிதி உதவியோ மற்ற சம்பந்தப்பட்ட உதவிகளோ எதுவுமே இல்லாத ஒரு சுயம்பு போல் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர் தான் ஜாலி வசந்த். அவர் வாங்கின முதல் சம்பளம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஒரு சராசரி மனிதன், சராசரிக்கு கீழ் உள்ள மனிதன் வாங்கிய சம்பளமே அவர் முதல் சம்பளமாக பெற்றார். 1000 ரூபாய் பெற்றார். அவரது 12ஆம் வகுப்பு விடுமுறையில் அவர் வாங்கிய முதல் சம்பளம் 1000 ரூபாய். திருப்பூர் பனியன் கம்பெனியில வேலை பார்த்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு சென்னைக்கு தன்னோட 12வதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் லயோலா காலேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சீட் வாங்கினார். லயோலா காலேஜில் சீட் கிடைச்சு அவர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது தன்னோட கஷ்டங்களையும் பொருட்படுத்தாம படிப்புலையும் கவனம் செலுத்தி தனக்கான வருமானத்தையும் தானே தேடிக்கொண்டிருந்த சமயத்துல தான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா விஜய் டிவியில அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் இவருடைய அதீத திறமைகளை பார்த்து விஜய் டிவி இவரை அல்லேக்கா பல்லேக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படி தூக்கிட்டு போய் அங்க கைவிட்டு எண்ணக்கூடிய சிறந்த நிகழ்ச்சிகளை ஒன்றான அளவு தமிழா இவர் மூலம் எடுக்கப்பட்டது தான். இவரால் இயக்கப்பட்ட ஒன்றுதான். இவருடைய திறமை கண்டிப்பா வெளியில தெரியும் இல்லைங்களா? அப்படி தெரிஞ்சுதான் சன் டிவில இவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. சன் டிவிலையும் அவர் சொகுசா உட்கார்ந்ததே கிடையாது. இன்னைக்கும் ஒரு கடைநிலை ஊழியராக இருந்து நிகழ்ச்சிக்கான பலவிதமான ஐடியாக்களை கொடுத்து தன் திறமையை கொடுத்து பல பேரை ஊக்குவித்து இன்னைக்கு இவங்கெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்றவங்களெல்லாம் இப்போ வானுயர பாக்குற அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க அதுல ஒரு சிறந்த பங்கு நம்ம ஜாலி வசந்த் சாருக்கு இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு கடந்து தான் இந்த நிலைமையில இருக்கிறாரு. அதுல என்ன மாதிரி அவரு பலருக்கு அண்ணா, சிலருக்கு தம்பி, நல்ல நண்பனா, ஒரு நல்ல பாசா, இதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷனா இருக்காரு. இவருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லணும்னு இருக்காங்க. இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை ரிப்பீட் வெட்டி முதல்ல ஆரம்பிச்சு வைக்க போறது ஆதித்யாவின் சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் நடிகை பாஸ் ஆதவன் அவர்கள். ஹாய் வசந்த், ஹாப்பி பர்த்டே. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எல்லாருக்கும் வயசு ஏறிட்டே போகும். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் வயசு இறங்கிட்டே வருது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையும் நீயே தம்பியாவே இருக்கணும். வசந்த், ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. டவுட் கேட்ட தமிழ்நாட்டை கவுத்த திண்டுக்கல் சரவணன் அவர்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. வணக்கம், நான் சரவணன் பேசுறேன். ஹாப்பி பர்த்டே வசந்த் சார். ஆக்சுவலாக ஹாப்பினாலே ஜாலின்னு அர்த்தம். அந்த ஜாலியை உங்கள் பேருக்கு முன்னாடி வச்சுருக்கீங்க. உங்களை வசந்த்னு சொல்லி ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும் தான் கூப்பிடுவோம், மற்றபடி ஜாலி சார் தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஏன்னா நிறைய பேர் போலியாக இருக்காங்க வாழ்க்கையில். போலியாக இருக்கவங்க மத்தியில் ஜாலியாக இருக்கிறது நீங்கள் மட்டும் தான் நினைக்கிறேன் நான். தேங்க்ஸ். அப்புறம் நல்ல ஒரு நாங்களே எடுத்து செஞ்சுருக்கணும் இதை, பட் அகல்யா இதை எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ தேங்க்ஸ் அகல்யா. யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணல. Thank you so much Agalya and very happy birthday to you Vasanth sir. ஆதித்யாவின் கோவை சரளா, ஜோக்கடிப்புகள், அர்ச்சனா அவர்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
Hi Vasan sir, wish you a very 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 happy birthday. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ஆங்கரிங்கே வராது, எனக்கு சுத்தமாக வராதுன்னு இருந்த ஒரு ஆள் நான். ஸோ நீங்கள் வந்து ஆதித்யால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இன்னைக்கு 3 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஷோ, ப்ரைம் டைமில் ஒரு ஷோ எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறேனா இல்லையான்னு தெரியாது. பட் ஸ்டில் எனக்கு என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எனக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். என்ன சொல்றது, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து நீங்க கைட் பண்ணி ப்ராப்பர் வேல கூட்டிட்டு போறீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் டக்குன்னு ஒரு ஹார்ட் டிசிஷன் எடுக்காம ரொம்ப ஸ்லோவா எப்படி வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுமோ, யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாம ஸ்மூத்தா எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்க ஃபேமிலிக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நீங்க உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு கண்டிப்பா நாங்க வந்து கடவுளை வேண்டிப்போம். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ஆதித்யாவின் கமலஹாசன் ஆர்ஜே அசார் அவர்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வசந்த் சார். நான் விஜி அசார் பேசுகிறேன், ஆதித்யா டிவி அசார் அப்படின்னு நான் சொன்னோடனே தெரியுது ஒரு சில பேருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார். சன் டிவி வர்றதுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ரேடியோ ஸ்டேஷன், எல்லா டிவி ஸ்டேஷனும் நான் ஆடிஷன் அட்டன் பண்ண போனேன். நிறைய இடத்துல அவமானங்கள் தான். ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கரிசீலனை காட்டுவாங்க. அந்த கரிசீலனை காட்டின லிஸ்ட்டில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே வரீங்க. ஏன்னா அப்போ நீங்கள் அப்போவே வந்துருவாடா கண்டிப்பாக, கொஞ்சம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொன்னீங்க. பட் அந்த டைம் எனக்கு தெரியாது சார் நீங்கள் ஆதித்யா சேனல் ஹெட்டுன்னு. பட் ஆனால் அங்கே இருக்கிற யாரோ ஒரு நல்ல பர்சனு நமக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் நான் வசந்தனான்னு கூப்பிட்டுட்டு இருப்பேன். உங்கள் ஃபோன் நம்பர் உடனே என்கிட்ட கொடுத்தீங்க. அடிக்கடி டச்சில் இருறா, வந்ததுன்னா நான் சொல்கிறேன்னு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு டேலண்ட்னா அவன் வரணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த கம்மியில் ஒரு நபராக இருக்கீங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதித்யாவில் வந்து ஜாயின் பண்ண பிறகு என்னோடய லைஃப் ஸ்டைல், என்னோடய கலர் நிறையா சேஞ்ச் ஆச்சு. ஃபினான்ஷியலாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. அதுக்கு நீங்கள் காரணம் சார். ஸோ இப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற நீங்கள் மென்மேலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும். ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை, சரி ஓகே இனிமேல் அடுத்த தடவை இதெல்லாம் பண்ணாத. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பயந்துக்கிட்டே வரும்போது நீங்கள் அப்படி சொல்லும் போது இன்னும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த டைமில் வந்து ஓகே அடுத்த தடவை தான் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுத்துக்கிட்டதே கிடையாது சார். அடுத்த தடவை இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அடுத்த தடவை இனிமேல் பண்ணவே கூடாது. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு தப்பான நியூஸே போகக்கூடாது, ஷூட் லேட்டாக வருது, அன்றைக்கி எபிசோடு இல்லை அப்படின்றதெல்லாம் என்ன சொல்லி விஷ் பண்ணுறதுனே தெரியல சார். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி உங்களோட பர்த்டேயில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் சொல்கிறேன் சார், நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை சக்ஸஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக உங்களோட பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நிறைய பேருக்கு பர்சனல் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும், அஃபிஷியல் லைஃப் ஒரு மாதிரி இருக்கணும். ஆனால் உங்களுக்கு 2 லைஃப்புமே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்பயுமே சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். தேங்க்யூ வசந்த் சார், தேங்க்யூ ஸோ மச். இனி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் பரத் அவர்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. வசந்த் சார், ஹாப்பி பர்த்டே. நீங்க நினைச்ச மாதிரி இன்னும் பல வெற்றிகள் பெறணும்ட்டு இந்த நல்ல நாள்ல வாழ்த்துறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே சார், வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். அடுத்து விஷுவலுக்கு ரொம்ப ஈகரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொடியூசர் தினேஷ். வசந்த் சார்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அவரோட சிரிப்பு தான். ஃபஸ்ட்டு காலைல நான் ஆஃபீஸில் பார்த்தோன்னே சிரிப்பார், நானும் அவரை பார்த்து சிரிப்பேன். அதுலேயே எல்லாமே அடங்கிட்டோம். லைட்டாக சிரிக்காத மாதிரி இருந்தாருன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சலாம், ஐயோ ஏதோ டென்ஷனில் இருக்கார் போல் அப்படின்ட்டு. மற்றபடி அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அவரை சுற்றி ஒரு ஜாலியான என்விரான்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 வருஷத்தில் அவர் கூட இருந்த அனுபவங்கள், அப்புறம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது.
இந்த 2 வருஷம் நட்பு எப்படி போச்சுனே தெரில. இருந்தாலும் எனக்கு இந்த நட்பு கடைசி வரைக்கும் நீடிக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும் தான் என்னோட ஒரே ஆசை சார். எனிவே ஹாப்பி பர்த்டே சார். ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப், கீப் ராக்கிங். சீக்கிரம் படம் எடுங்க சார், நாங்களாம் ரெடியாக இருக்கோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. சியர்ஸ். ப்ரொடியூசர் சித்தார்த் அவர்களின் குறுகிய ஆனால் அழகிய வாழ்த்துக்கள் உங்களுக்காக. ஹாப்பி பர்த்டே வசந்த் சார். இதோ ப்ரொடியூசர் விஜய் அவர்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. ஹாப்பி பர்த்டே வசந்த் அண்ணா. கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே விஷ் பண்ணிட்டாங்க. பட் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவருக்கு விஷ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட விஷ் கேட்டுடலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜாலி வசந்த். உங்ககிட்ட எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயம் எப்போதுமே ஜாலியாக இருக்கிறது, வெளிப்படையாக பேசுறது, அதே மாதிரி தன்னம்பிக்கை விடாமுயற்சி உன்னிட்ட ரொம்ப ரொம்ப அதிகம். உன்னுடைய விடாமுயற்சி மென்மேலும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்கப்பா. ஆனால் ஒருத்தங்க 2 பேர் இருக்காங்கப்பா, நான் விஷ் பண்ணிட்டும் பண்ண மாட்டேன், அவருக்கு வந்து நான் ஐ லவ் யூன்னு சொல்லணும் அப்படின்றாங்க. ஷாக்காக இருக்கா? எனக்கே ஷாக்காக தான் இருக்கு. அதுவும் 2 பேரும் சண்டையே இல்லாமல் நான் சொன்னால் ஒன்றா தான் சொல்லுவேன்றாங்க. சரி, அவங்க விஷயம் ஐ லவ் யூ கேட்டுருவோம், எல்லாரும் முன்னாடியுமே அவங்க சொல்கிறேன்றாங்க. நம்ம என்ன பண்ணுறது? கேட்போமா? ஹாப்பி பர்த்டே அப்பா, ஐ லவ் யூ அப்பா. ஹாய் வசந்தண்ணா, ரமேஷ் பேசுகிறேண்ணா. எங்களால் முடிஞ்சது நாங்களாக க்ரியேட் பண்ணது. பிகாஸ் எங்கெங்கேயோ கொடுத்து பார்த்தோம், தீபாவளி டைம் யாருமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஆன்லைனில் ஏதோ ட்ரை பண்ணி ஒரு விஷ் கொடுத்துருக்கோம். பிடிக்காட்டாலும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, எங்கள் அன்பை பாருங்கள். மெனி மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் தி டேனா. ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, விஷ் மட்டும் சொல்லிக்கிறேன். என்றைக்கும் நான் உங்கள் தம்பியாகவே தான் இருப்பேன், இருக்கணும், இருக்க ஆசைப்படுறேன். தேங்க்யூண்ணா, பாய்ண்ணா, லவ் யூ லோட்ஸ்ண்ணா. உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன், உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்று